நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாவரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் பொய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்து நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமுடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதுமில்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடிச் சிதறிப் போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். எருசலேமுக்கு அழிவு வரும் என்றும் யூதா தேசத்தாரின் அழிவுக்கு அவர்களுடைய பாவங்களே காரணம் என்றும் எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் போய் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்த வேண்டும். கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன செய்தி அவருடைய இருதயத்தில் பதிந்திருக்கிறது. எரேமியா யூதா மனுஷர் மத்தியில் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லும்போது அவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகிறார். ஒரு இருதயத்தில் இருந்து சொல்லப்படும் வார்த்தை மற்றொரு இருதயத்திற்கு போய் சேரும். எரேமியாவின் பிரசங்க செய்தி யூதா மனுஷருடைய இருதயங்களை போய் சேர வேண்டும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மிகுந்த வேதனையிலும் துன்பத்திலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமான உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி யூதா மனுஷர் அனுபவிக்கிற வேதனைகளை பார்த்து புலம்பி அழுகிறார். எருசலேமிலே ஏராளமானோர் மரித்து போனார்கள். யூதா மனுஷருடைய இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து மனங்கசந்து அழுகிறார். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று எரேமியா சொல்லுகிறார். தன்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றா இருக்க வேண்டும் என்று எரேமியா விரும்புகிறார். ஊற்றில் இருந்து நீர் எப்போதும் சுரப்பது போல தன்னுடைய கண்ணீர் ஊற்றில் இருந்து கண்ணீர் இன்னும் தாராளமாய் சுரக்க வேண்டும் என்று எரேமியா விரும்புகிறார். யூதா மனுஷருடைய வேதனைகளுக்கு அளவே இல்லை. அவர்களுக்காக சிந்த வேண்டிய கண்ணீருக்கும் அளவே இல்லை. எருசலேம் குடிகள் மீது வேதனைகளுக்கு மேல் வேதனைகள் வந்திருக்கிறது. அவர்கள் அனுபவிக்கிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் பார்த்து எரேமியா இன்னும் அளவேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய கண்கள் இன்னும் ஏராளமாய் கண்ணீரை சிந்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய கண்கள் கண்ணீர் ஊற்றாய் இருந்தால்தான் அவரால் தொடர்ந்து கண்ணீர் சிந்த முடியும்.
கண்ணீர் ஊற்று என்னும் வார்த்தையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை கண்ணையும் நீர் ஊற்றையும் குறிக்கிறது. கர்த்தர் நம்முடைய கண்களை காண்பதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். ஆனாலும் நாம் ஜீவிக்கிற இந்த உலகத்தில் துன்பமும் வேதனைகளும் அதிகமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தை நம்முடைய கண்களால் பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக இந்த உலகத்தின் பாடுகளையும் துன்பங்களையும் பார்த்து நம்முடைய கண்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். நம்முடைய கண்களுக்கு காண்பதை விட கண்ணீர் சிந்துவதே பிரதான வேலையாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அது பாவத்தின் ஊற்றாய் இருக்கிறது. இருதயத்தில் இருந்து பாவமான சிந்தனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இருதயம் பாவத்தின் ஊற்றாய் இருப்பதினால் நம்முடைய கண்கள் கண்ணீர் ஊற்றாய் இருக்கிறது. எருசலேமிலே வேதனைகளும் துன்பங்களும் மிகுதியாய் இருக்கிறது. என் ஜனமாகிய குமாரத்தி, கொலையுண்ண கொடுப்பவர்களின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று எரேமியா சொல்லுகிறார். எருசலேம் நகரத்திலும் யூதேயா தேசத்திலும் ஏராளமான ஜனங்கள் பட்டயத்தினால் மடிந்து போய் இருக்கிறார்கள். யுத்தத்திலே யூதா தேசத்திற்கு தோல்வி உண்டாயிற்று. கல்தையர்கள் யூதாவின் பட்டணங்களுக்குள் பிரவேசித்து தேசத்தில் இருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் தங்கள் பட்டயங்களால் கொன்று போட்டார்கள். யூதா மனுஷரிலும் எருசலேமின் குடிகளிலும் பட்டயத்தால் மரித்து போனவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். யுத்தத்தில் ஏராளமான உயிர் சேதங்கள் உண்டாகும். அதை கேள்விப்படும் போது நம்முடைய இருதயமும் வேதனைப்படும். யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களும் மனுஷர்கள்தான், தோற்று போகிறவர்களும் மனுஷர்கள்தான், கொல்லுகிறவர்களும் மனுஷர்கள்தான், கொல்லப்படுகிறவர்களும் மனுஷர்கள்தான். மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாய் தேசத்தில் இரத்தம் சிந்துதல் உண்டாகிறது. மனுஷர்கள் பட்டயத்தால் மடிந்து போவதை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் வேதனையும் கண்களில் கண்ணீரும் வரும். யுத்தத்தில் மரித்து போனவர்களுடைய உற்றாரும் உறவினரும் அவர்களுக்காக அழுது புலம்புவார்கள். நம்முடைய ஜீவன் நமக்கு அருகாமையில் இருப்பது போல அவர்களுடைய ஜீவனும் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும். யூதா தேசத்திலே ஏராளமான யூதர்கள் பட்டயத்தால் மடிந்து போனதை எரேமியா பார்க்கிறார். எரேமியாவும் ஒரு யூதர். தன்னுடைய இனத்தார் யுத்தத்திலே மடிந்து போனதை பார்க்கும்போது அவருடைய இருதயத்தில் மிகுந்த வேதனை உண்டாயிற்று. எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தின் அழிவுக்காக அழுது புலம்புகிறார். யூதாவின் பட்டணங்களும் நகரங்களும் அழிந்து போயிற்று. ஜனங்கள் அழிந்து போனதற்காகவும் யூதாவின் பர்வதங்கள் அழிந்து போனதற்காகவும் எரேமியா அழுது புலம்புகிறார். எருசலேமின் பர்வதங்களில் கனிதரும் விருட்சங்கள் ஏராளமாய் உள்ளன. அவையெல்லாம் யுத்தத்தில் அழிந்து போயிற்று. வனாந்திரத்தின் தாபர ஸ்தலங்களும் அழிந்து போயிற்று. மந்தைகளின் மேய்ச்சல் நிலங்களும் அழிந்து போயிற்று. கல்தையரின் சேனை எருசலேம் நகரத்தையும் யூதாவின் பட்டணங்களையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். தேசம் முழுவதும் பாழாய் போயிற்று. ஆடு மாடுகளும் அடிந்து போயின. இதை பார்க்கும்போது எரேமியாவின் இருதயம் மிகுந்த வேதனைப்படுகிறது. அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஊற்று போல கண்ணீர் சுரந்து வருகிறது. இளகிய மனதுள்ளவர்கள் எல்லோருமே ஜனங்களுக்கு வரும் அழிவை பார்த்து மிகவும் வேதனைப்படுவார்கள். எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தின் அழிவை பார்த்த பின்பு அவர் தனிமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கல்தையர்கள் யூதா தேசத்தின் மீது வந்து யூதாவின் பட்டணங்களை நாசம் பண்ணி விடுகிறார்கள். கல்தையருக்கு பயந்து யூதர்கள் அரணான பட்டணங்களுக்கு ஓடிப்போகிறார்கள். ஆனால் எரேமியாவோ அரணான பட்டணங்களுக்கு ஓடிப்போகாமல் வனாந்திரத்தில் தனிமையாய் இருக்கும்படி விரும்புகிறார். வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன் என்று எரேமியா வேதனையோடு சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த பிரபஞ்சம் நமக்கு வேதனைகளையும் சஞ்சலங்களையும் கொடுக்கிறது. நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் நாம் இந்த உலகத்தில் தான் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நமக்கு நியமிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாக நாம் இதை கடந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசியினால் எருசலேமில் உள்ள எல்லோருக்கும் நன்மை செய்ய முடியவில்லை. ஒருவேளை அவர் ஒரு சிலருக்கு நன்மை செய்திருக்கலாம். எரேமியா யூதா மனுஷர் மத்தியில் கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ணினார். ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களில் தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வருகிறது. அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே காரணமாய் இருக்கிறார்கள்.
யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் துணிகரமாய் பாவம் செய்வதை எரேமியா வேதனையோடு பார்க்கிறார். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை தூஷிப்பதையும் பார்க்கிறார். எரேமியா கர்த்தருடைய செய்தியை அவர்களுக்கு தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் அவர்களோ தங்கள் பாவங்களில் நிலைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே அழிவை வரவழைத்துக் கொள்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது யூதாவின் மனுஷர் சத்துருக்களின் பட்டயத்தால் மடிந்து போகிறார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் வீதிகளில் கிடப்பதை எரேமியா வேதனையோடு பார்க்கிறார். எரேமியா தேவனுடைய பிரகாரத்தில் இருந்தாலும் அவர் வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரத்தில் தனிமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எரேமியாவுக்கு யூதா மனுஷருடைய பாவங்களையும் பாவத்தின் விளைவாக அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளையும் பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாய் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். யூதா மனுஷருக்கு துன்பங்களும் வேதனைகளும் வந்திருப்பதினால் எரேமியா அவர்களை விட்டு தனிமையாய் போய்விட வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமும் அக்கிரமங்களின் நிமித்தமுமே எரேமியா அவர்களை விட்டு தனிமையாய் போய்விட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் எல்லோரும் விபசாரராய் இருக்கிறார்கள். அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். எரேமியா 5:8. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் துரோகிகளின் கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் உண்மை இல்லாதவர்கள் மற்றவர்களிடத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஆலயத்திற்கு போனாலும் நியாய விசாரணை நடைபெறும் இடங்களுக்கு போனாலும் அவர்கள் கூடுகிற கூட்டம் துரோகிகளின் கூட்டமாகவே இருக்கிறது. யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் திட்டமிட்டு பாவம் செய்கிறார்கள். தீமையை யோசித்து செய்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்களுடைய நாவு சாதாரண வார்த்தைகளை பேசும்போதே பொய்யை பேசுகிறது. அது வில்லை போல் வளைந்து பொய் பேசுவதற்கு உதவி பண்ணுகிறது. அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்திற்காக அல்ல. கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் வரங்களையும் அவர்கள் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டும். அவர்கள் சத்தியத்திற்கு துணை போக வேண்டும். மனுஷருடைய நன்மைக்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களோ தங்களுடைய திறமைகளையும் பலத்தையும் சத்தியத்திற்காக பயன்படுத்தாமல் பொல்லாப்புக்கு பயன்படுத்துகிறார்கள். சத்தியத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது. எதிர்த்து நிற்கும்போது பிசாசு ஓடிப்போவான். இக்காலத்தில் சத்தியத்திற்கு ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நாமோ சத்திய தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையிலும் கிரியையிலும் ஜீவியத்திலும் சத்தியம் வெளிப்பட வேண்டும். சத்ருவுக்கு பயந்து சத்தியத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். திட்டமிட்டு பொல்லாப்புகளை செய்கிறார்கள். பொல்லாப்பு செய்வது எப்படி என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரர்கள் ஒருவரையொருவர் வஞ்சிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் மோசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் சிநேகிதராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் தூற்றித் திரிகிறார்கள். யூதாவின் மனுஷர் மத்தியிலே உண்மையான சிநேகம் இல்லை. அவர்கள் மத்தியில் உண்மையான சகோதரத்துவமும் இல்லை. அவர்கள் எல்லோருமே துரோகிகளின் கூட்டமாய் இருக்கிறார்கள். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். ஒருவரும் பிறருடைய நன்மையை நாடுவதில்லை. யாருடைய பேச்சிலும் உண்மை இல்லை. மற்றவர்கள் தங்களுக்கு செய்த உதவிகளுக்கு ஒருவரும் நன்றி உள்ளவர்களாய் இருப்பதில்லை. எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். தங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து அவர்கள் கவனமாய் இருப்பதில்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகளை வேண்டுமானாலும் பேசிவிடுகிறார்கள். பொய்யை பேசுவதற்கு தயங்குவதில்லை. அவர்கள் பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். எப்படி பொய் பேச வேண்டும் என்று பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அக்கிரமம் செய்வதற்காக உழைக்கிறார்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் உழைக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவுதான் பொல்லாப்பு செய்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். ஒருவனும் ஒரே நாளில் மொத்தமாய் கெட்டுப் போவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாய் கெட்டுப்போவான். யூதாவின் மனுஷரும் கொஞ்சம் கொஞ்சமாக பொல்லாப்பு செய்து முடிவிலே பொல்லாப்பு செய்வதில் தேறினவர்களாய் இருக்கிறார்கள். அக்கிரமம் செய்வதற்காகவே உழைக்கிறார்கள், பொய் பேசுவதற்காக பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் ஜனத்திற்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பை தீர்மானம் பண்ணி இருக்கிறார். தேவன் அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களுக்கு ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதையும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறார்கள். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசத்தில் உள்ள எல்லோருமே கபடஸ்தராய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய இருதயத்திலும் கபட குணம் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. கூர்மையான அம்பு சரீரத்தை ஊடுருவி பாயும். இப்படிப்பட்ட அம்பு பாயும் போது உயிர்ச்சேதம் உண்டாகும். யூதா மனுஷருடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பை போல் இருக்கிறது. அது அநேகருடைய மரணத்திற்கு காரணமாய் இருக்கிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். யோவாப் அப்னேரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். யோவாப் அப்னேரை முத்தம் செய்தான். அவனுடைய முத்தமே அவனை கொன்று போட்டது. யூதாவின் மனுஷரும் உள்ளத்தில் ஒன்றும் வார்த்தையில் ஒன்றுமாக பேசுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் நயமாய் இருக்கிறது, ஆனால் அவருடைய கிரியைகளோ மோசமாய் இருக்கிறது. பாவிகளுக்கு கர்த்தரை பற்றி நல்ல உபதேசங்களை கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களிடத்தில் தேவனை பற்றிய அறிவு இருக்காது. ஆகையினால் அவர்களிடத்தில் இருந்து நன்மையான காரியங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஓசியா 4:1. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யூதா மனுஷர் மத்தியிலே கர்த்தரை பற்றிய சத்தியங்களை போதித்தார்கள். ஆனால் யூதாவின் மனுஷரோ சத்தியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அவர்களிடத்தில் கர்த்தரை பற்றிய அறிவு இல்லை. ஆகையினால் அவர்களுடைய உள்ளத்தில் கபடம் மிகுந்திருக்கிறது. கர்த்தர் யூதாவின் மனுஷரை அழிவுக்கு நியமித்து விடுகிறார். அவர்களுடைய பாவங்களே அவர்கள் மேல் வரும் கோபாக்கினைக்கு காரணம். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை அவர்கள் மீது அனுப்புகிறார். யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. தாம் அவர்களை நியாயம் தீர்க்கப் போவதாக கர்த்தர் மறுபடியுமாக சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். கர்த்தரே நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் கர்த்தரே தங்களுடைய நியாயாதிபதி என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உருக்கி புடமிடுவார். அவர்களிடத்தில் உள்ள பாவங்களையும் அசுத்தங்களையும் துன்மார்க்கங்களையும் நீக்கி போடுவார். அவர்களை உருக்கி புடமிட்டு சுத்திகரிப்பார். கர்த்தருடைய பிரயாசம் ஒருபோதும் வீணாய் போகாது. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளியாக இருப்பார்கள் என்றால் அவர்களை புடமிடுவதனால் பிரயோஜனம் உண்டாகாது. யூதாவின் மனுஷர் தள்ளுபடியான வெள்ளியைப் போல தங்கள் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் துணிகரமாய் இருப்பார்கள் என்றால் அவர்களை உருக்கி புடமிட முடியாது. துருத்தி வெந்து போகும், ஈயம் நெருப்பினால் அழிந்து போகும். புடமிடுகிறவருடைய பிரயாசமும் வீணாய் போகும். அவர்களுடைய பொல்லாப்புகளும் அற்று போகாது. அவர்கள் சுத்தமாக மாட்டார்கள். தம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கு என்னென்ன உபாயங்களையெல்லாம் கையாள வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் கையாளுகிறார்.
கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மற்றவர்கள் அழிந்து போவார்கள். யூதா மனுஷருடைய கிரியைகள் துன்மார்க்கமாய் இருக்கிறது. மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்களோ அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர். பாவம் செய்கிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆத்துமா நீதியை சரிக்கட்டும். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் தொடர்ந்து பாவம் செய்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மறுத்து விடுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன், யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன் என்று கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை எருசலேமுக்கு அறிவிக்கிறார். கிழக்கு தேசத்தில் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணும்போது அவர்கள் தங்கி ஓய்வெடுப்பதற்காக அரசாங்கமே நிழல் தரும் தாவரங்களை அமைத்து தந்திருக்கும். இதை தங்களுடைய மார்க்க கடமையாக அந்த தேசத்தார் செய்து வந்தார்கள். இது தற்காலிகமாக இளைப்பாறும் இடம். தன்னுடைய ஜனங்கள் வாசம் பண்ணும் ஸ்தலங்களை விட வழிப்போக்கரின் தாவரங்களே மேன்மையானது என்று எரேமியா கூறுகிறார். துன்மார்க்கரின் நடுவில் ஜீவிப்பதற்கு பதிலாக வனாந்திரத்தில் உள்ள வழிப்போக்கரின் தாவரத்தில் ஜீவிப்பது மேன்மையானது என்று எரேமியா நினைக்கிறார். தன்னுடைய ஜனங்களை விட்டுவிட்டு இதுபோன்ற தாவரங்களில் தங்க வேண்டும் என்பது எரேமியாவின் விருப்பம். இந்த தாவரங்களில் உள்ள ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்ய மாட்டார்கள். ஆனால் யூதாவில் உள்ள ஜனங்கள் எல்லோருமே கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். யூதாவின் பாவங்கள்: விபசாரர், துரோகிகளின் கூட்டம், பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். கர்த்தரை அறியாதிருக்கிறார்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்து நிமித்தம் அவர்கள் கர்த்தரை அறிய மாட்டோம் என்கிறார்கள். அவர்கள் நாவு கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே பதிவிடை வைக்கிறான். அவரவருக்கு விதித்த கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். கர்த்தருடைய சொல்லை கேளாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வழிகளில் நடவாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய இருதயத்தின் கடினத்தின்படி பின்தொடர்ந்தார்கள். பாகால்களை பின்தொடர்ந்தார்கள். எரேமியா 9வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழையுங்கள். அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள். அவர்கள் சீக்கிரமாய் வரட்டும். நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியை கற்றுக் கொடுங்கள். அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலை கற்றுக் கொடுங்கள். மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும், அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லுங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நிறைவேறிய முன் அறிவிப்புகள்: நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன். அவர்களுடைய பாவங்கள் நிமித்தம் அவர்களை விசாரிப்பேன். இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டும். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்திர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போகும். நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். தேசம் அழிந்து அது பாழாக்கப்படும்.
ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படும்.